ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிக்கன் பட்டர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சீரகம், சோம்பு இதெல்லாம் நல்லா பொரிக்க விட்டுடுங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் ஈஸியாக நல்லா குக் ஆகும். அடுத்து இஞ்சி, பூண்டு இதெல்லாம் முழுசாக சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கட்டும். கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்குங்க. அடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, புதினா நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி, பூரி, நான் இதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப க்ரீமியாக இருக்கும். ஸோ நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து ஒரு 10-12 முந்திரி சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கி விட்டுடுங்க. அடுத்து தக்காளி இந்த அளவுக்கு பாதியாக நறுக்குனா போதும். இது நல்லா வதக்கி விட்டுட்டு மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுடுங்க மசாலாவை. நல்லா ஆறினதுக்கப்புறம் நல்லா க்ரீமியாக அரைச்சிக்கோங்க. அடுத்து அதே கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்து கருவேப்பிலை, காஷ்மீரி சில்லி, மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து அரைச்சி வச்சுருந்த அந்த க்ரீமி டெக்ஸ்டர் இதோட ஆட் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா ஓரளவுக்கு கொதிக்க விடுங்க. அந்த மசாலா ஃப்ளேவர்லாம் வந்து வர வரைக்கும். ஸோ நல்லா மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வேக வச்சுருந்து நல்லா விசில் விட்டு எடுத்துக்கோங்க. சிக்கனை இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ண விடுங்க. அடுத்து கடைசியாக கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.